ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஸ்கீம் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன், ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. ஸோ அந்த ஸ்கீம் வந்து சூப்பரான ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ஸோ நம்ம இது சேனல்லே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ கோல்டு வீடியோன்னு அதில் கூட நிறைய வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய ஸ்கீமும் போட்டிருக்கேன், நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது 1-2 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க. இப்போ லலிதா ஜுவல்லரியில் வந்து தனவந்திரம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான். இது வந்து தனவந்தனம். ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நகை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது. அதே மாதிரி 1 மாத தவணையில் வந்து 50% வந்து போனஸ் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லா நகைக்குமே வந்து இதே வந்து ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, நம்ம பணம் கொடுக்குறோம்ல, ஸோ அது வந்து நம்ம பணமாகவும் வைக்கலாம், இல்லை தங்கமாகவும் கூட நம்ம வரவு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது நீங்கள் எது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் வந்து இப்போ நகை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது. ஸோ சில கடையில் வந்து இந்தந்த நகைக்கு வந்து 50% சேதாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து எல்லா நகைக்குமே வந்து 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி மாதம் மாதம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோல்டு ஜுவல்லரி வந்து 100% வந்து குவாலிட்டி, அது இல்லாமல் ஹால்மார்க் ஒர்க் உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 916. ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்களே வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரும் வாட்டர் பாட்டிலும் வாங்க நம்ம ஏன் நகை கடைக்கு போகணும். இந்த திட்டத்தில் வந்து பெரும்பாலும் இதுதான் வந்து நடக்குது. ஸோ ஆஃபரில் வந்து கவனத்தை செதற விடாமல் பணத்திற்கு வந்து அதிக லாபமும் அதிக தங்கமும் எது அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம இஷ்டம்தான், நமக்கு வந்து எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ நம்ம அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லலிதா ஜுவல்லரி வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இது வந்து போடுறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்கீம் பற்றி கேட்டாலும் நான் வந்து அதை போடுறேன். ஸோ என்கிட்ட கேட்குறது வந்து உங்களுக்கு வந்து கடமை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்னோடய கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி வந்து ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. அது வேணால் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அது வேணால் நான் போடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேர்லேயும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து கன்வென்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆஃபரை. ஸோ அதே மாதிரி தாங்க, மாதம் மாதம் நம்ம இப்போ 2500 ரூபா கட்டுறோம் அப்படின்னா அன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கோ அது வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம எடையாகவும் வச்சுக்கலாம், அதே இல்லாமல் அமௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் வந்து 2500 ரூபா வந்து கட்டுறீங்க. ஸ்டார்டிங் வரைக்கும் அதே 2500 தான் கட்டணும், மாற்றிலாம் கட்ட முடியாது. சில இதில் வந்து என்எஸ்சி இதிலலாம் வந்து மாற்றி கொஞ்சம் கட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து 2500 ரூபா கட்டினா செகண்ட் மந்த்து கூட நம்ம மாற்றி கட்டிக்கலாம். ஒரு 3000 வந்துச்சு 4000 வந்துச்சுன்னா கூட கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமும் நம்ம இதில் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் செகண்ட் மந்த் வந்து 2500 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ரேட்டு வந்து தங்கம் வந்து கூடியிருக்கு 5200. அப்போ அன்னைக்கு இந்த 2500 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வருமோ அதை மொத்தம் ஆட் பண்ணிவிட்டு பணத்தை வந்து பணமாகவே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது 11 மந்த்தா. ஸோ 11 மந்த்து வந்து நீங்கள் 2500 ரூபா கட்டிடுவீங்க. 12th மந்த்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 2500 ரூபாவில் பாதி எவ்வளோ 1250 ரூபா அது வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. பே பண்ணி இப்போ 5900 ரூபா இருக்கா, மொத்தமாக வந்து 1250 சேர்த்து 28,750 ரூபா. அந்த 1250 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அதையும் வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் அது பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து போனஸு. இதே நீங்கள் 5000 ரூபா கட்டுறீங்கன்னா அதில் பாதி எவ்வளோ 2500 ரூபா. 2500 ரூபா வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அதை வந்து கிராமில் வந்து வச்சுக்குவாங்க, இல்லைனா வந்து அதை அமௌண்ட்டாக வைப்பாங்க. நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது நீங்கள் கிராமில் எடுக்கிறீங்க இல்லை வந்து இப்போ வெயிட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்க போகிற அன்னைக்கு வந்து கிராமோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வெயிட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு வந்து கிராமோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அமௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இது 11 மாதம் தான். ஸோ 11 மாதத்தில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அட்வான்ஸோ இது வந்து பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ காசு இருக்குது, ஆனால் நான் ஒரு மாதத்துலேயே 2 பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அந்தந்த மாதத்துக்கு தான் பண்ண முடியும். பட் தங்கமயில் அப்படி கிடையாது. முன்னாடியே நம்ம பண்ணணும் அப்படின்னா 2, 3 கூட நம்ம கட்டிக்கலாம். ஸோ தங்கமயில் ஆஃபரும் வந்து நான் தங்கமயில் ஆஃபர்னு சொல்கிறேன், தங்கமயில் ஸ்கீமும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு 50% வந்து போனஸ் அவங்க தருவாங்க. 50% போனஸு, அது இல்லாமல் 50% வந்து சேதாரமும் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமில் ஸோ எந்த ஷோரூமில் நம்ம எந்த ஊரில் ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே தான் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி நகையை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நீங்கள் 7வது மாதத்தில் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% தான் வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதே 9வது மாதம் இல்லை 10வது மாதத்தில் வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா 35% வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறது தான் வந்து பெனிஃபிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாணயம் கூட வாங்கலாம், கோல்டு காயின் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த கிராமுக்கு வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 50% வந்து தான் இது பண்ணுவாங்க. மீதி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து பண்ணிக்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மீதி அதுக்குள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட 5 கிராம் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களா, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 6 கிராமில் பார்க்குறீங்க, இல்லை 7 கிராமில் பார்க்குறீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் ஆகுது அப்படின்னா இந்த 5 கிராம் இருக்குல்ல, இதுக்கு தான் 50% வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது பண்ணும்போது வாங்கும்போது வந்து இந்த இதுக்குள்ளேயே வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் 50% வந்து சேதாரம் இல்லாமல் வாங்க முடியும். ஸோ அப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி போட்டிருக்கேன்ல, ஸோ அதில் உள்ளதே தான் வந்து அப்படியே தான் போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைன் மூலியமாக கூட நம்ம பே பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1ஆம் தேதிக்குள்ளேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்காரணத்து கொண்டும் பணத்தை வந்து திருப்பி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் பணத்துக்கு வந்து வட்டியோ எதுவும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் கிராம்லேயே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஸோ 7வது மாதமே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கிராமில் வந்து கணக்கு பண்ணி நகை எடுக்க விட மாட்டாங்க, ரூபாவில் மட்டும்தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த தனவந்தத்தில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் டவுட்னா வந்து என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா சின்னதாக வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 100% வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. 100% வேஸ்டேஜே இல்லாமல் வந்து நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பழைய நகையை வந்து 916 நகையை வந்து கொடுத்துட்டு 11 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே அதே கிராமில் வந்து நம்ம நகை எடுத்துக்கலாம், வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ 11 மந்த்து கழித்து நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இடையிலே வந்து நான் எடுக்கிறேன் 11 மந்த்துக்கு முன்னாடியே எடுக்கிறேன் அப்படின்னா 5 மந்த்து அப்படின்னா 150 நாட்களில் எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நீங்கள் 5% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 மந்த்து அப்படின்னா 150 நாட்களா, அதில் வந்து 6% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7th மந்த்து அதே மாதிரி 7th இது வேஸ்டேஜ் பே பண்ணணும். 8th மந்த்து அப்படின்னா 8th மந்த்து வந்து இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். 9th மந்த்து அப்படின்னா 9%, 10th மந்த்து அப்படின்னா 10% வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் 11th மந்த்தில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் நியூ கோல்டு வந்து எடுத்துக்கலாம். நியூ கோல்டு ஜுவல்லரி வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேஸ் எல்லாமே கணக்காகுங்க. 5th 6th மந்த்து எப்போ நம்ம ட்ரா பண்ணுறோமோ அப்போ வந்து இது கணக்காகும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம், அது ஒரு பெனிஃபிட்டு. அது இல்லாமல் நீங்கள் வந்து 11 மந்த் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஸோ பாதியில் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கட்டுற மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இதே வந்து நீங்கள் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 50% வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஒரு கேரட்டுக்கு ஒரு சார்ஜ் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 1000 rupees வந்து சார்ஜ் போடுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கோல்டு நகை வந்து இருக்குது. ஸோ அது அந்திருக்கோ இல்லையோ இல்லை பழசாக இருக்குது. ஸோ அது வந்து சும்மா தான் வீட்டில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதோட ரேட்டு எல்லாமே வந்து வெயிட் எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க. 916 24 கேரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து வச்சுக்குவாங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ 22 கேரட்டு அப்புறமேட்டுக்கு 916 எல்லாமே வந்து பே பண்ணி வச்சுட்டு வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அந்த 11 மந்த்து கழித்து நீங்கள் போய் புது நகையாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் சும்மா இருக்கிற நகையை வேணால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நகை எடுக்கும் போது ஸ்டோர் ரூமில் போய் தான் வந்து நகை வாங்குற மாதிரி இருக்கும்.
ஸோ வந்து இதில் வந்து மணியாக வந்து ரிட்டர்ன் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் நகையாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது மினிமமே அந்த எவ்வளோ அமௌண்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்க அப்படின்னா 10,000 வந்து மினிமமே வந்து நம்ம புக் பண்ணி வைக்கலாம். நம்ம கோல்டு நகை வந்து 10,000 இருக்கலாம், 10,000 மேலே வந்து இருக்கலாம். அதே வந்து 2,000க்குள்ளே வந்து இருக்கலாம். அப்படி 2,000 இருந்துச்சு அப்படின்னா 2 lakhs இருந்துச்சு அப்படின்னா வந்து பேன் கார்டு வந்து காப்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த KYC இருக்குல்ல, ஸோ அது மட்டும் ஃபில் பண்ணி நம்ம நாமினியை ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ GST வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 ஸ்கீமும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது ஸ்கீம் பற்றி போடணும் அப்படின்னு சொன்னீங்களாலும் நான் போடுறேன். இனி அப்டேட்டான வந்து கோல்டு ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் விசாரிச்சுட்டு நான் வந்து அது போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்கீம் பற்றி தெரியணும், எந்த கோல்டு ஜுவல்லரி பற்றி தெரியணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.